1 2 3 ஹலோ. யோ என்னையா குறவர்னு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில். போலாம். என்ன சோகமா இருக்கு? சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறோம்? ஒன்னும் இல்ல, என்ன பண்றது, வாங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பி. எனர்ஜியே இல்லையடா அவங்ககிட்ட. அப்படியா? கமெண்ட்ஸ் மாதிரி ஆகி போச்சு உன்னோட நிலைமை. இது நிறைய வந்துச்சு கமெண்ட்ஸ். திட்டியாவது கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப திட்டவும் பண்றாங்க, கமெண்ட்டும் போட மாட்டாங்க. என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அவ்வளவுதான். மீமில் வரும்ல, எல்லாரும் டப்பு டப்பு நெத்தில எடுத்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் மேட்ரு ஆயிப்போச்சு. சரி பாப்போம், முதல் செக்மெண்ட்ல போயிடலாமா? நாகப்பதினியா உன்னோட சீட் எடு. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். சூரி அவர்களுடைய படங்கள் எத்தனை படங்கள்? 8. 20 நொடிகள் 8 படங்கள், 10 படங்கள், 12. சரி சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், சொல்லுங்க. விடுதலை 2, கருடன், ஜில்லா, ரஜினி முருகன், சீமராஜா, வருத்தப்பட வாலிபர் சங்கம், ஸ்கெட்சு, கல்லூரி, தீபாவளி, சரகலா வல்லவன், அப்பாட்டக்கர், கத்தி சண்டை, போயிடுச்சு 12. 38 போயிடுச்சு. இல்ல 20ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க, இப்பதான் வருது. அப்படியா? கரெக்டா. கல்லூரியில எங்க வருவாரு? கல்லூரியில அவர் வரமாட்டாரு. காதல்ரா, காதல் அன்கிரெடிட்டட் ரோல் அது. பின்னாலும் அது இருக்காருல்ல, அவரு தானே அன்கிரெடிட். சரி ரைட்டு, கரெக்டா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்க வந்து கொட்டுக்காலியை சொல்லுவீங்க நான் நினைச்சேன். ஆஹா, இப்போ ஒரு சின்ன தகவல். நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா. என்ன அப்படின்னா, சூர்யா அடுத்த படம் என்ன பண்றாரு, என்ன இருக்கு? இப்ப விடுதலை 2 இருக்கு. விடுதலை 2 இருக்கு, 20ஆம் தேதி டிசம்பர் மாசம் வரப்போகுது. அதுக்கப்புறம் டைரக்டர் ராம் டைரக்ஷன்ல நிவின் பாலி, சூரி, அஞ்சலி, 100 கோடி இல்ல 7 கடல் 100 கோடி வானவில் வந்து ஹரிஷ் கல்யாண், 7 கடல் 7 மலை அந்த படம் இருக்கு. இப்ப வந்து விடுதலையும் அந்த படமும் தான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் ஆகி பயங்கரமான பாராட்டுகளை பெற்றுட்டு இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததா அவர் நடிக்க போற படம் என்னன்றது அபிஷியலா அவங்க சொன்னதுதான். கருடன் படத்தோட ப்ரொடியூசர் லார்க் ஸ்டுடியோஸ் இருக்காங்களே, அவங்க பேனர்லயே வந்து விலங்கு வெப்சீரிஸ் பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரி நடிக்கிறார்ன்றது அபிஷியலா வந்த தகவல் தான். சோ இதுல சூரி கூட யார் நடிக்கிறாங்க? கெட்டப் தானே இப்ப. அதுக்குதான் பெரிய தாடி எல்லாம், நிறைய முடி தாடி எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா? சோ இதுல வந்து அவர் கூட ஃபீமேல் லீடா யார் நடிக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் கிடைச்சது. அது யார் அப்படின்னா ஐஸ்வர்யா லட்சுமி. ஜெகமே தந்திரம், பொன்னியின் செல்வன், பூங்குழலி, கட்டா குஸ்தி, இப்ப அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன மாதிரி அதுல பொருந்தது, இது என்ன ஜானர்ல இருக்க போகுது? ஏன்னா விலங்கு சீரிஸ் வந்து த்ரில்லர். ஸோ இந்த படமும் ஒரு த்ரில்லர் ஜோன்ல இருக்க போதா, இல்ல ஒரு எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து பழைய இன்பாக்ஸ் ஞாபகம் வருது. கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஸோ வந்து சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றதான் பொது தகவல். இப்ப அடுத்த சீட்டுக்கு போவோம், சிட்டைக்கு போவோமா? போலாம். தெளிவா எழுதியிருக்கானுங்க, இயக்குனர் KS ரவிக்குமாரா. அருமை. நம்ம நடிச்ச படத்தெல்லாம் சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மிஷ்கின் அந்த அதனால வந்து இயக்குனருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே சரி, இயக்குனர் KS ரவிக்குமார். 8 சூப்பர். 10 11. சரி சொல்லு. இருங்க போலாம். பஞ்சதந்திரம், தசாவதாரம், சேரன் பாண்டியன், புரியாத புதிர், முத்து, படையப்பா, லிங்கா, பாலையாவோட 2 படம், ரூலர், ஜெய்சிம்ஹா, அப்புறம் வந்து கோட்டி கோபான்னு ஒரு கன்னட படம் பண்ணாரு. ஆமாண்ணே, கன்னட படம் பண்ணாரு கோட்டி கோபா. அப்புறம் வந்து பஞ்சதந்திரம், தசாவதாரம் எல்லாம் சொல்லிட்டோம். மின்சார கண்ணா, வரலாறு 11 வந்துருச்சு. வரலாறுலாம் போயிட்டு நானு வரலாறுலாம் வரல, அதுக்கு வில்லன் முடிஞ்சிருச்சு. 11 சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனா நீ இந்த கோட்டி கோப்பா, உண்மையாவே கோட்டி கோபான்னு ஒரு படம் முடிஞ்சா இவனை புரியா, அந்த படம் தானே தமிழ்ல வந்துருக்குல்ல, முடிஞ்சா இவனை சுதீப். அடுத்த செகண்ட்குள்ள போயிடலாம். விரல் கோர்த்ததும், விழி அணைத்ததும், வலையை விரும்பி மீன் வந்ததோ. நல்லா கேட்ட பாட்டு தான் அது, நல்லா தெரிஞ்ச பாட்டா இருக்கு. முதல் க்ளூ, டெபுட்டி சிஎம் உடைய படம். உதயநிதி ஸ்டாலின். ஆமாங்க. படம் டேரக்டா படம் தானே? ஆமா, அடுத்து அதானே. சரி, ஓகே
ஒரு கல் ஒரு கண்ணாடி. நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அகிலா அகிலா அதுவா? எஸ் கரெக்ட். அகிலா அகிலா தான். எப்படி வரும்? வீரல் கோர்த்ததும் விழி அணைத்ததும் வலையை விரும்பி மீன் வந்ததோ. என்னது இது? அகிலா அகிலா. நீராக நான் இருந்தால் உன் நெற்றியில் நான் இறங்கி கூரான முதல்வன் நீராக நான் இருந்தா நெற்றியில நான் இறங்கி கூரான நெஞ்சில் குதித்து அங்கு குடியிருப்பேன். முதவரி சொல்ல மாட்டேன். அதானே இது. குறுக்கு சிறுத்தவர்ல இல்ல, இன்னொரு பாட்டு அழகான ராட்சசியே. சூப்பர் சூப்பர். மூன்றாவது செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பயங்கரமா தீவிரமா லவ் பண்ணுவாப்ல. சரி, பயங்கர தீவிரமா லவ் பண்ணுவாப்ல. ஆனா இவர் லவ் ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. இவர் லவ் பண்றது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அப்படி லவ் பண்ணிட்டு இருப்பாப்ல இவர். சரி. ஒரு கட்டத்துல வந்து அதாவது போட்ட எஃபோர்ட் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு ஹீரோயினோட. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. ஹீரோட கேரக்டர் இதுதான். இன்னொரு கேரக்டர் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு. ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. சரி, ஓகேவா? ஹீரோக்கு முக்கியமான படத்துல ஒரு சில ஆட்கள் தான் இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாப்புல. ஹீரோட உயிரே காப்பாத்துற கேரக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்புல. ஓகேவா? இன்னொரு கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் நான் ஹீரோக்கு என்ன ரிலேஷன்ன்றத நான் சொல்லல, அப்புறம் சொல்றேன். குழுவா நீ கேட்கறப்ப சொல்றேன் என்ன ரிலேஷன்னு. ஆனா வந்து அந்த ஒரு சில கேரக்டர்ல அதாவது ஹீரோக்கு முக்கியமா இருக்கிறது ஒரு சில கேரக்டர்ல இந்த கேரக்டர் ஒன்று. இது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். ரொம்ப நல்லா கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து ஹீரோவோட தங்கச்சினா இவருக்கு வந்து உயிர். இன்னும் ஒரு பாப்புலரான ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கு இந்த படத்துல. அது சொன்ன நீ கண்டுபிடிச்சிருவேன். மச்சா இதை பாரு. பிரியாபமணிய லவ் பண்ணு காலேஜ்ல இப்படி ஒருத்தன் இருந்தானே அவளுக்கு தெரியாதுன்றவாங்க. அவங்க போய் சொல்லும் போது அவனா அப்படி ஒருத்தவே இந்த நம்ம காலேஜ்ல படிச்சான்னு கேட்பான். ஹீரோ கேரக்டர் வீட்டுல வந்து அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஆகாது, பிரச்சனை வரும். ஆனா அந்த வீட்டை வந்து வீட்டுக்காக நிறைய விஷயங்கள் பொறுப்பா பண்ணுவாப்புல. அந்த ஏரியால ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒருத்தர், பொதுநலம் அந்த மாதிரி எல்லாம். ஹீரோ ஆமா ஆமா. அவங்க அப்பாவுக்கு இவருக்கும் இதாகாது. இவர் பண்ற வேலைகள்லாம் வந்து அவங்க அப்பா வந்து பிடிக்காது. அதனால பேச்சுவார்த்தை இருக்காது ஹீரோ கேரக்டருக்கு. ரெண்டாவது ஹீரோயின் வந்து ஹீரோ வாழ்க்கைக்குள்ள வர்றது வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்கும். அவங்களுக்கும் ஹீரோக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா வந்து அந்த பகுதிக்கு வரும்போது இவங்கெல்லாம் வந்து பழக்கமாகி ஹீரோ மேல லவ் ஆகி போயிடும். இன்னொன்னு ஹீரோயின் கேரக்டரோட டீட்டெயில் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு தெரியாம சில வேலைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. அது ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஃபன் கண்டுபிடிச்சிருப்பாரு நேரம். மூணாவது கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரு, காமெடி கேரக்டரு. ஆனா ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு அண்ணன் தம்பி அந்த அந்த ஜோன்ல இருக்கும், பங்காளி அந்த ஜோன்ல இருக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காதுல்ல இவர ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அப்படி ஒரு சபையில தான் வந்து அந்த திடீர்னு வந்து என்ன பண்ணுவாரு, இவர் உணர்ச்சி வசப்பட்டு ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோயினா ஏதோ ஒன்று சொல்லிடுவாரு. பயங்கர ட்ரிகர் ஆகி கல்யாணம் பண்ணிடுவாப்புல. உடனே ஸ்பாட்லயே கல்யாணம் பண்ணிடுவாப்புல. அருள் வடிவேலு வந்து ஃப்ரெண்டு கிடையாது, பெரிய அப்பா. நேத்து நாங்க சொன்ன படத்தோட கேரக்டர்ஸ் வந்து இதுதான். படத்தோட பெயர் வந்து பாய்ஸ். எஸ். இப்போ அவங்களுக்கான படம் முதல் கேரக்டர். ஸோ வந்து ஹீரோ கேரக்டர். சரி, இவருக்கு வந்து படத்துல வந்து 2 லுக் இருக்கும். ஓகேவா? எங்கர் லுக் ஒன்று, ஓல்டர் லுக் ஒன்று சொல்லலாம். சரிங்க. ஓல்டுனா ரொம்ப ஓல்டு கிடையாது, ஓல்டு
அப்படி ஒரு கேரக்டரா இருக்கும். ம். ஸோ தன்னோட குடும்பத்துக்காக வந்து தன்னோட குடும்பத்துக்காகத்தான் எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எது யோசிச்சாலும் தன்னோட குடும்பத்துக்காக தான் இந்த கேரக்டர் வந்து யோசிக்கும். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளே வந்து இவரை வந்து நம்பாது, இவரை விட்டுட்டு போயிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. கடைசியில சேர்ந்துருவாங்க. இது ஒரு ஃபீல் குட் படம். ஆமா, ரைட். ஹீரோ கேரக்டர். ரைட். இன்னொரு கேரக்டர் வந்து ஹீரோவுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர். அப்போ ஹீரோயின் இல்ல, ஹீரோயினா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. ஹீரோவுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்காக தான் ஹீரோ அவ்வளவு மெனக்கடல் போடுவாப்ல. ஓகே. இந்த கேரக்டருக்காக தான் தான் வாழ்க்கையே, அதுக்காக அவ்வளவு தூரம் பயணிப்பாரு, எங்கெங்கயோ கஷ்டப்படுவாரு. நம்ம அந்த கேரக்டரை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அப்படியே பயங்கர எமோஷனான ஒரு சரி, ஓகே, பாண்டு. சரி, ஓகே. ஸோ மூணாவது கேரக்டர் வந்து இப்போ நான் சொல்றேன், உண்மையில ஹீரோக்கு நெருக்கமான கேரக்டர். ஓகே, ஹீரோயின் கேரக்டர். ஸோ வந்து லவ் பண்ணும்போது ஹீரோ கிட்ட ஒரு ஆட்டிடியூட் பார்த்துருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி இருக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது ஹீரோ அதை பண்ண மாட்டாங்கிறனால தான் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரேக்கப்பே ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க வந்து தனியாக வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படித்த நல்ல புத்திசாலித்தனமான ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின் கேரக்டர். ரைட்டு. ஸோ இதை வச்சு ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னன்றதை சொல்லுங்க. அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் சிரிப்பு.